கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். இன்றைய பயிற்றுனர் திருமதி கோமதி மேடம் அவர்கள் ஒரு ஆசிரியர் மற்றும் பயிற்றுனர். நம்முடைய தளத்தில் தொடர்ந்து அவர்களது பங்களிப்பை அளித்து அருமையான ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாத தலைப்பின் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம் அந்த தலைப்பிலும் இன்று அவர் வழங்க உரையை அவருடன் கேட்க நற்புலர் குடும்பம் சார்பாக அவரை வரவேற்கிறோம். அது தவிர அவரோட பேச்சில் அவர்களது ஆழ்ந்த அனுபவம் தெரியும் அருமையான ஒரு ஸ்பீச்சை கேட்க இருக்கிறோம். வாருங்கள் கோமதி மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். நான் பேசுறது காதுல விழுதுங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணுறேங்க சார். எஸ் மேடம். அன்றலர்ந்த மலர்கள் போல் அதிகாலையிலேயே கண் விழித்து என் பேச்சினை கேட்க ஆவலாக காத்திருக்கும் நற்புலரியின் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி தீபாவளி வந்துடும். ஸோ அட்வான்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்றைய நம் தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வைஸ் பேட்ரியாட்டிசம். இந்த டாபிக் செலக்ட் பண்ண சாருக்கு எனது பாராட்டுக்களும் பெருமைகளும். ஏனென்றால் முன்பே நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் பேசும்போதெல்லாம் தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சாதாரண தலைப்பாக இல்லாமல் சம்திங் ஸ்பெஷல். எல்லோரும் செய்வதையே நாம் செய்தால் 10ஓடு 15 ஆகி விடுவோம். சற்று சிரத்தை எடுத்து சற்று வித்தியாசமாக கிரியேட்டிவிட்டியோடு ஒரு செயலை செய்து பாருங்களேன். அனைவரும் அண்ணாந்து பார்த்து அதிசயிப்பார்கள். ஒரு சிறிய உதாரணத்தோடு எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாம் ஒரு கார்பன் பேப்பர் வைத்து பேப்பரில் நடிப்பு என எழுதினால் அது கார்பனுக்கு பின் உள்ள பேப்பரில் நடிகர் திலகம் சிவாஜி எனதான் வரும். அப்படிப்பட்ட சிவாஜி அவர்கள் ஒரு முறை நடிப்பில் சிறந்தவரை தேர்ந்தெடுக்கும் போட்டியில் தானும் ஒரு போட்டியாளராக அமர்ந்திருக்கிறார். அமைப்பாளர் போட்டியின் விதிகளை கூறும்போதே வசனம் கூடாது, அங்கு அசைவின் மூலம் மட்டுமே நீங்கள் நடித்து காட்டி ஜெயிக்க வேண்டும் என கூறுகிறார். ஒவ்வொருவராக வந்து நடிக்கிறார்கள். நடுவர்களுக்கு திருப்தி இல்லை. சிவாஜி வந்து தன் முகத்தின் வலப்பக்கத்தில் ஆண் முகபாவத்தையும் இடப்பக்கத்தில் பெண் முகபாவத்தையும் காட்டியதை பார்த்து அரங்கமே அதிர்ந்து போட்டியின்றி வெற்றியாளனானார் நம் சிவாஜி. அதுபோலதான் உள்ளது நம் தலைப்பு. எப்போதும் ஒரு பொருளும் எதிர்மறை பொருளையும் இணைத்துதான் நாம் தலைப்பில் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக நன்மையும் தீமையும், மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அதை மாதிரி. ஆனால் நம் தலைப்பில் உள்ள 2 பேசப்படும் பொருள்களும் அப்படி அல்ல. அதைத்தான் அழகான, சுவாரஸ்யமான, வித்தியாசமான தலைப்பாக நான் பார்த்து வியந்து ஆர்வத்தில் பேச வந்தேன். ஆர்வம்னு ஏன் சொல்றேன்னா, சார் என்னைக்கு தலைப்பு போட்டாங்களோ அன்னைக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் 3rd அன்னைக்கு பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். வைரல் ஃபீவர், அதனால பேச முடியல. ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இந்த 2 தலைப்புமே. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த செலக்டர் ஆஃப் த டாபிக். 2 நாட்களுக்கு முன் காஃபி ஷாப் போன போது கடைக்குள் நுழையும் போது ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு வந்து இன்னைக்கு த்ரோட் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, பாடலை சொல்கிறேன். இந்த பாட்டை தான் நான் கேட்டேன். ரன், நீ விளையாட்டில் ஜெயித்திட ரன், உன்னை உலகம் போற்றிட ரன், உன் சிகரம் தேடி ரன் ரன் ரன், உன் குழுவை உயர்த்திட ரன், உன் ஊரும் வியந்திட ரன், உன் வெற்றி நாடி ரன் ரன். வாழ்க்கை என்பது வாழ்ந்திடத்தான், வாழ்ந்து காட்டிட ரன். எதிர்நீச்சல் என்பது தோல்வி இல்லை, நீந்தி ஜெயித்திட ரன். சிறு ஆறு கூட கடலாகுமே, கடலாக நீ மாறு ரன் ரன். வேண்டுமா ஒரு தீக்குச்சி, பூமிக்கே நீ தீப்பந்தம், ஒளிருமே உன் எதிர்காலம், கல்வெட்டில் உன் பேரை பதிக்கலாம். கொட்டு முரசுகள் கொட்டிடவே, சிகப்பு சூரியன் ஜொலித்திடவே, உழைத்து ஜெயித்திடு நீ தினம் தினம், உலகை உன்னை போற்றும். முயன்று பாரடானா உன்னை முயற்சி வாழ்த்தி கூட்டும், உன் வெற்றி சலோ சலோ. அதில் இருக்க வரிகள்லாம் பார்க்கும்போது ஓடு ஓடு ரன் ரன் அப்படின்னே வருது. வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டு தான் இருக்கோம். எஸ்பெஷலி விளையாட்டுக்கு போகும்போது ஓடியே ஆகணும். கிரிக்கெட்டில் கூட ரன்னுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் இல்லையா? அதனால இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அந்த காஃபி ஆர்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் சாங்கை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லா விளையாட்டுலேயுமே ரன்னு தான் முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ தடகள வீரர்கள், வீராங்கனைகள் ஓடியும் விளையாட்டுலேயும் பல சாதனைகளை பாரா ஒலிம்பிக், ஒலிம்பிக் போன்றவற்றில் காட்டி நம்ம இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்த்துருக்காங்க.
அப்புறம் இப்படியும் கூட எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு தான், நமக்கு நன்றாகவே தெரியும். நம் பாரம்பரிய விளையாட்டுகள் வாழ்க்கை பாடத்தை நமக்கு எப்படி சொல்லி தருகிறது என்று. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பரமபதம். அப்பா என்ன ஒரு அசத்தலான விளையாட்டு! ஏணியில் ஏறி மமதையோடு நிற்கும் பொழுது பாம்பு ஒன்று கடித்து சர்ருன்னு அத்தல பாலத்துக்கு வந்துருவோம் இல்லையா? மகாபாரதத்திலேயே அந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கிய அங்கம் உண்டு. அந்த பரமபதத்தை நம்ம ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு நிமிஷமும், ஒரு ஒரு நொடியும் கூட நம்ம நினைச்சு பார்க்கணும். நாம் ஒவ்வொருவரும் அதை அப்படியே அனுபவித்திருப்போம் இல்லையா? அடுத்தது நம்முடைய செஸ். நம் வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு மூவ், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப நிதானமா நம்ம முன்னேறதுக்கும் உதவணும். நம்ம எதிராளிக்கும் செக் வச்சிடணும். செக் வச்சு திணற அடிச்சிடணும். எலிஃபென்ட்லாம் செக் வச்சோன்னா 4 பக்கமுமே வெளில போக முடியாது. அந்த மாதிரி நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கணும், எதிரியையும் நம்ம செக் வைக்கணும். அற்புதமான அந்த செஸ்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பல்லாங்குழியோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த விளையாட்டெல்லாம் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு. கணக்கு போட தெரிஞ்சா போதுங்க. வாழ்க்கையில கணக்கு போட தெரிஞ்சாதான் முத்துக்களை அள்ளிக்கிட்டே போகலாம். அதுலயும் அப்படிதான் இல்லையா? இந்த மாதிரி எனக்கு நிறைய சிந்தனை ஓட்டங்கள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் சர்வர். காஃபி கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டார். காஃபி வச்சோன்னே அடுத்த பாடலும் மாறிச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த பாடல் நேர் எதிராக 90கள்ல அதிகம் பலரால் கேட்கப்பட்ட பாடல். அந்த பாட்டு வந்து ஒரு ஆர்மியில பாடுற பாட்டு. எல்லாருமே நான் பின்னாடி வரேன் அப்படின்னு ஒரு லீடர் செலக்ட் ஆயிடுவாரு. அந்த லீடர் பின்னாடி நாங்க எல்லாருமே வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பாட்டு வந்து ரொம்ப வரிகள் அற்புதமான தேசபக்தியை உணர்த்துற மாதிரி இருக்கும். வாழ்க வாழ்க ஹிந்துஸ்தானம், வாழ்க பல்லாண்டு, இந்து கிறிஸ்து இஸ்லாம் மார்க்கம் சேர்ந்த பொன்னாடு, முனை கிருஷ்ண வைகை எங்கள் தாய்ப்பாலு, யுத்தம் இங்கே சொல்லு அதை சத்தமின்றி வெல்லு, வென்ற பின்பு நின்று வகை சூடலாம், வகை சூடி பின்பு இந்த வானை வெல்லலாம், குடு வயசுல எரிப்பதும் புதைப்பதும் பழக்கம், தாய் மண்ணுக்கு நீ நம்ம தேசிய கொடியுடன் அடக்கம், மண்மானம் தன்மானம் இரண்டும் ஜெய் ஹிந்து சொல்லு, ஜெய் ஹிந்து சொல்லு, நாம் வெற்றி கொடி நட்டு வரலாமா, 10 மாதம் வரை தானே தாய்மடியினில் சுமந்திருப்பான், நித்தம் சுமுக்குது இந்த நாடு, இந்த நன்றி கடன் யார் மறப்பா. ஹோய், இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைம்ஸ் கூட நான் கேட்டிருப்பேன். ஏன்னா எஸ்பிபி சாரோட அந்த கம்பீரமான குரல் அடிவயத்திலேருந்து பாடியிருப்பார் பேட்ரியாட்டிசத்தில். அந்த பாடலை கேட்கும்போது நமக்கு மெய் சிலிர்த்து தான் போகுது. அந்த டீ கடையில் அந்த பாட்டு வந்து ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் நான் கேட்டேன். முன்னாடி அதிகமாக கேட்டிருக்கோம், இப்போல்லாம் இப்போ ரொம்ப கேட்கறது குறைஞ்சிருச்சு அந்த பாட்டை. அப்போ அதை கேட்கும்போது நம்மளுடைய இந்த தேசமும் தேசபக்தி மிகுந்த வீரர்களையும் நமக்கு ஞாபகம் வருது. எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் சொந்த பந்தங்களையும் கடைசியில உயிரையும் தந்து விடுதலை வாங்கி தந்த அந்த நாட்டுப்பற்றை நம்ம என்னன்னு சொல்றது இல்லையா? அன்னைக்கு மட்டும் எல்லாருடைய ரத்தத்திலையும் நாட்டுப்பற்று இருந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு நல்ல சுதந்திரமா இருக்கோம். எப்போதுமே நம்ம எவ்வளோ டெக்னாலஜில இம்ப்ரூவ் ஆனா கூட வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாற்றை நம்ம திரும்பி பார்க்கணும். என்னைக்குமே நம்மளுடைய சந்ததியினருக்கு கூட நம்ம வரலாற்றை நிறைய சொல்லி கொடுக்கணும். எப்படி டெக்னாலஜியை சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி வரலாறுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். என்ன, நான் ஒரு தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த நம்முடைய வரலாற்றை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். வரலாற்றை திரும்பி பார்த்தோம்னா வ.உ.சி., புலித்தேவன், பாரதியார், காமராஜர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வாஞ்சிநாதன், தமிழகத்தில் திருநெல்வேலி மண்ணில் தான் வீரம் விதைக்கப்பட்டுள்ளது. காந்திஜி, நேருஜி, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், வேலு நாச்சியார், இவங்கெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆண்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து மேற்கூறிய தலைவர்கள் போன்ற பலராலும் விடுதலையை நாம் வாங்கியதால் தான் இப்பொழுது சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதற்கு அந்த தலைவர்கள் கொடுத்த விலை எத்தனை. கைக்குழந்தையை தோளில் தொங்கலிட்டு குதிரையில் ஏறி சண்டை செய்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் தூக்கு உறுதிப்பட்டதும் அந்நியர்கள் என்னை தொடக்கூடாது என தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தானே கழுத்தில் போட்டு உயிர் தியாகம் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உயிரை பறிக்க அந்நிய தேசத்தினர் முடிவு செய்ததை தெரிந்து கொண்டு என்னை தூக்கிலிடாதீர்கள், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நானும் என் தாய் மண்ணும் சேர்ந்து மகிழ்ந்து நான் மடிவேன் என்று கூறிய பகத்சிங் திருமணமானவுடன் கையில் கட்டப்பட்ட காப்பில் உள்ள மஞ்சள் காய்வதற்கு முன்பே ரயிலில் ஏறி ஆஷ் துரையை சுட்டு கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட வாஞ்சிநாதன் தலையில் அடிபட்டு உயிர் பிரியும் தருணத்திலும் நம் தேசிய கொடி சாயாமல் நேராக கொடி காத்த குமரன், தன் சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் வாங்கி கடைசியில் செக்கிழித்து உயிர் பிரிந்த வ.உ.சி., தமிழர்களுக்கு தாய்ப்பாலோடு வீரத்தையும் சேர்த்து ஊட்டும்
விதமாக வீரம் செறிந்த பாடல்கள் ஏறிய பாரதியார். சொல்லிக்கொண்டே போகலாம், நினைத்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கிறது. எதற்கு இத்தனை துயரம்? அனைத்தும் தேசப்பற்றுதான். சிந்தனையை கலைத்து விட்டார் சர்வர். காப்பிக்கான பணம் கேட்டல் தாளாட்டும் சாலையில் நடந்த பொழுது அந்த 2 பாடல்களும் தந்த கருத்தான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் பேட்ரியாட்டிசம் என்னை ஒன்று போல தெரிகிறது. வேற்றுமை உள்ளதா என சிந்தித்தேன், நடந்தேன். ஒற்றுமை என்று பார்த்தால் 2க்குமே அடிப்படை வீரம்தான், விவேகம்தான். இப்போதுள்ள விளையாட்டுகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு ஏறு தழுவுதல், குதிரை சவாரி, மல்யுத்தம், மயில்கல் தூக்குதல், அது எல்லாமே வீரம் சார்ந்து வரும். வில், அம்பு, கன் ஷூட், ஜாவலின் த்ரோ, டிஸ்கஸ் இதெல்லாம் விவேகம் சார்ந்து வருகிறது. தேசப்பற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பாரதியும் நினைத்தாலே நமக்கு வீரம் நரம்பிலே முறுக்கேறும். படையமைக்கும் வியூகம், ஒற்றர் மூலம் செய்தி அறிதல், வான சாஸ்திரத்தில் முன்னேற்றம் இதெல்லாம் விவேகத்தை பறைசாற்றும். 2மே உடல் உறுதி மட்டுமன்றி மன உறுதியையும் சார்ந்தே அமைகிறது. விளையாட்டு பெரிய அளவில், தட் இஸ் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் விளையாட்டு வீரர்கள் சாதனை புரியும் பொழுது, நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் பொழுது, அதுவும் உலகம் முழுதும் தேசபக்தியை போலவே கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்களின் கதையையும் தேசபக்தி மிகுந்த தலைவர்களின் வரலாற்றையும் பள்ளிக்கூட புத்தகங்களில் தந்து அவர்களை பெருமைப்படுத்துகிறது. சிறந்த சினிமா பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அஸ்வினி நாச்சப்பா, தோனி, பிகில் போன்ற விளையாட்டு வீரர்களின் கதையையும் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் போன்ற திரைப்படங்களில் அவர்களின் தியாக வரலாற்றையும் உலகுக்கு அர்ப்பணித்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். ஏன் சினிமாவை சொல்கிறேன் என்று பார்த்தால், சாமானியர்களுக்கு அதுதான் எந்த செய்தியையும் கொண்டு சேர்க்கிறது இல்லையா? இசையமைப்பாளர்களும் கவிஞர்களும் தரும் வீரமிகு பாடல்கள் காலத்தால் அழியாது நமக்கு அனைத்து விஷயங்களையும் கண்முன்னே நிறுத்துகின்றன. இந்திய அரசாங்கம் தபால் தலை கூட வெளியிட்டும் கௌரவிக்கிறது. இவையெல்லாம் ஒற்றுமை. அடுத்ததாக வேற்றுமைக்கு வருவோமா? தேசப்பற்றுள்ளோர் எப்பொழுதும் எல்லோராலும் காலத்தை வென்று போற்றப்படுகிறார்கள். அது நமக்கே தெரியும். இன்னும் காந்திஜி இன்னும் எவ்வளவு நூற்றாண்டுகள் கொண்டாடப்பட்டு கொண்டேதான் இருப்பார். இன்னும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் தேச தந்தையையும் ரோஜாவின் ராஜாவையும் எல்லோரும் கொண்டாடி கொண்டுதான் இருப்போம். ஆனால் ஒரு ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற ஹாக்கி பாஸ்கரனை இன்றைய இளைய சமுதாயம் தெரிந்து வைத்திருக்க வாய்ப்பில்லை என நான் நினைக்கிறேன். இப்பொழுது நீரஜ் சோப்ரா தான் ஹீரோ. ஆனால் விளையாட்டுத்துறை ஆட்கள் முந்தைய காலகட்டங்களை விட இப்பொழுது கூடுதல் உத்வேகத்தோடும் புதிய நுணுக்கங்களோடும் அசாத்திய துணிச்சலோடும் குறிப்பாக பெண்கள் உலக அரங்கில் அசத்துகிறார்கள். தேசபக்தி இன்றைய காலகட்டத்தில் இராணுவம் சார்ந்ததாக மட்டும் உள்ளதோ என எனக்கு ஐயப்பாடாக உள்ளது. வேறு எந்த இடத்திலும் தேசபக்தி என் கண்களுக்கு அவ்வளவாக தெரியவில்லை. இட் மே பி ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ, பட் தட் இஸ் மை ஒப்பீனியன். இப்போது ஒரு முதியவரோ ஒரு பெண்மணியோ ஒரு மாணவனோ தன் நாட்டுப்பற்றை எப்படி வெளிப்படுத்துவார்கள் என எனக்கு புரியவே இல்லை. எல்லோரும் கத்தி துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எல்லைக்கு சென்று போர் புரியவா முடியும்? இப்படியெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது தொலைக்காட்சி ஒன்றில் சுதந்திரத்துக்கு வாங்க என்ற நிகழ்ச்சியை பார்க்க நேர்ந்த பொழுது இதற்கான விடை கிடைத்தது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒருவர் துப்பாக்கி குறிபார்த்து சுடுவதில் மிகவும் திறமைசாலி. ஓய்வு பெற்ற பெண் 25 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து தினமும் மாலை 2 மணி நேரம் கடுமையான பயிற்சி கொடுத்து அவர்களை சிறந்த போட்டியாளராக மாற்றிக்கொண்டிருப்பதாக கூறினார். இதனை என்ன மாற்றத்தை நீங்கள் காண விரும்புகிறீர்கள், எதற்கு இதை செய்கிறீர்கள் என நிருபர் கேட்டதற்கு, படித்து முடித்து IPS ஆகி பெற்ற தாய் தந்தைக்கும் எனது ஊருக்கும் பெருமை சேர்த்து விட்டேன். இப்போது இந்த போட்டியாளர்களை மிக திறமையான வெற்றியாளர்களாக மாற்றி ஒலிம்பிக்கில் இந்தியாவின் பெயரை உலக அரங்கில் மிளிரச் செய்வேன். இது எனது தாய்நாட்டின் மீதுள்ள பற்றினை, எனது நாட்டு பற்றினை என்னை செய்ய வைக்கிறது இந்த காரியத்தை என்றார். இப்பொழுதுதான் எனக்கு புரிந்த மாதிரி உங்களுக்கும் புரிந்திருக்குமே. கத்தி துப்பாக்கியோடு எல்லை செல்ல முடியாதவர்கள் கூட தாய்நாட்டின் மீது தீரா பற்று கொண்டு அதனை காப்பதிலும் உயர்த்துவதிலும் காட்டும் ஆர்வம் கூட நாட்டுப்பற்றுதான். இப்போது விளையாட்டுத்துறையின் பிரம்மாண்டமான உலக அளவிலான சாதனைகள் கூட நாட்டுப்பற்றை சார்ந்தேதானே உள்ளது. அதனால்தான் அத்லெட்டிக் டிரெஸ்ஸில் கூட ஐ லவ் இந்தியா. ஆனால் எனக்கு ஒரு சிறிய மனத்தாங்கள், இந்த இரண்டிலுமே பெண்கள் பங்களிப்பு இன்னும் அதிகமாக வேண்டும் என்பது என்னவா? அனைவரும் அதற்கு என்னை மன்னிக்க வேண்டும், என்னால் பெண்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், அப்படி கிடையாது. பெண்களுக்கு தான் முக்கியமாவே பாத்தீங்கன்னா வைராகியம், போராட்ட குணம், சாதித்தே ஆக வேண்டும் என்ற பிடிவாதம், வெறி இதெல்லாம் இருக்கிறவங்க பெண்கள் தான். பட் ஆனா அவங்களோட சூழ்நிலையை நினைச்சு பாருங்களேன். ஒரு விளையாட்டுக்கான பிராக்டிஸ்க்கு வெளியில டெய்லி வர முடியுமா அப்படின்னு சொன்னா பிஃபோர் மேரேஜ் வேற பேரண்ட்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. என்னுடைய காலகட்டங்கள்ல எல்லாம்
நான் எனக்கு வந்து போலீஸ் ஆகணுங்கிறது ரொம்ப 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 ஒரு பிடிச்ச விஷயம். அதுக்கான பயிற்சி பெறணும் அப்படின்லாம் நினைச்சேன். பட் படிக்கிறதே என்னுடைய காலத்துல நான் வந்து டிகிரி 78 81 அந்த டைம் அப்பா படிக்கவே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 நாள் பட்னி கிடந்து படிக்க வச்சாதான், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி, பட் சூசைட் எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியாம சாப்பிடாம 5 நாள் இருந்து பிஎஸ்சி மேக்ஸ்ல சேர்ந்தேன். அப்படி இருந்த காலகட்டங்கள்ல பெற்றோர்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து வெளியிலேயே விட மாட்டாங்க. எப்போ பிராக்டிஸ் பண்ண முடியும் இல்லையா? பட் ஆண்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் கொஞ்சம் இருக்கு. அதை நீங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஈவினிங் நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பிராக்டிஸ் போயிட்டு வரேன்னா எந்த பேரண்ட்டுமே மேம் நம்ம பையன் நல்லா முன்னேறட்டும், விளையாட்டுல வரட்டும் அப்படின்னு தான் நினைப்பான். பட் வந்து பெண்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் ஏனோ கிடைக்கல. அந்த விளையாட்டுத் துறையாகட்டும், அடுத்து தேசபக்தியில கூட பாத்தீங்கன்னா, நீங்க தலைவர்கள் சொல்லிட்டே வரும்போது பெண் தலைவர்கள் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கம்மியா இருந்திருக்க மாட்டாங்க. மறைக்கப்பட்டிருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய நாட்டுப்பற்று இல்லையா? எல்லா பெண்களுக்கும் நாட்டுப்பற்றும் அப்ப இருந்திருக்கும். ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரிலாம் பெண்களை வந்து கொஞ்சம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் பெற்றோர்கள் மேல தப்பு சொல்லல. அவங்க அப்பப்ப இருக்கிற கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம பொண்ணு சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த சமுதாயத்தின் கண்ணுக்கு தெரியாத மாய கண்ணாடி தடுப்பு வந்து பெண்களுக்கு நிறையவே இருக்குங்க. எல்லா விஷயத்திலயுமே. நான் இன்னும் கூட சொல்லுவேன், பெண்கள் சுதந்திரம் அடையல. நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றோம். பட் வந்து தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். அப்படிதான் நான் நினைப்பேன். ஏன்னா நிறைய மாய கண்ணாடிகள் தடுக்கும். பெண்கள் அத்லெட்டுக்கா மாற முடியாது, தேசப்பற்றா இருக்கிறவங்களா வெளிக்கொணர முடியாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் அப்பா அம்மா சொல்றத கொஞ்சம் கேட்கணும். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட், அப்புறம் அந்த குடும்பம். அவங்க அந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். சில படங்கள்ல கூட பார்ப்போம். நீ வெளியில போகக்கூடாது, அந்த மாதிரி நீ அத்லெட் ட்ரெஸ் போடக்கூடாது, நீ ஒரு குடும்ப பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஆனா இப்போது வந்து நிறைய படம் வந்திருக்கு. கனா, பிகில் போன்றதுல வந்து அந்த பெண்கள் படுற கஷ்டங்களை நல்லாவே திரையிட்டு காமிச்சிருப்பாங்க இந்த டைரக்டர்ஸ். அப்போ இனி வரும் காலங்கள்ல அனைவரும் பெண்களாலும் அனைத்து துறைகளிலும் ஜொலிக்க முடியும் என சரியான மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ காலம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நல்லாவே புரிஞ்சிட்டு நம்ம ஒய்ஃப் வந்து முன்னேறணும் எல்லாத்துலேயும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு காலகட்ட மாறுதல், இப்போ வரவேற்கத்தக்க ஒரு மாறுதல் இருக்கு. நான் கூட வந்து அப்போவே நான் என்ன பண்ணுவேன், என் பையன் நம்ம தான் வர முடியல, பையன் ஒரு நல்ல அத்லெட்டாக வரணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி, நான் கொடுத்த என்கரேஜ் தான். இல்லைன்னா அவன் அப்படியே ஆவரேஜாக கொஞ்சம் இருப்பான். பட் அதில் அத்லெட்டாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறைய வந்தான். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். நான் படிக்கும்போது ஸ்கூல் காலேஜில் தான் அத்லெட்டாக இல்லை. பட் ஒர்க் பண்ண ஸ்கூலில் ஸ்டாஃப் டோர்னமெண்ட் இருக்கும். அதில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு அதில் அதுக்கப்புறம் ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டீச்சர்ஸ் போகும்போது நான் போயிருக்கேன். த்ரோ பால் அண்ட் டென்னிகாய்ட் அதில் என்னை தட்டிக்க முடியாது. அப்போது காலம் கடந்தால் கூட ஏதோ சாதனை பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு இளம் பெண்களுக்கு நல்ல சப்போர்ட் ஃப்ரம் பேரண்ட் சைடு அண்ட் ஆல்சோ ஹஸ்பண்ட் சைடு கிடைக்குது. அது வந்து இன்னைய காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. பெண்களுக்கு இப்போ நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. அத்லெட்டாக வரணும் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சப்போர்ட் வந்து முன்னாடிலாம் கிடைக்கலங்கிறது என்னுடைய வருத்தம். ஐ திங்க் பிஃபோர் மோர் தென் 15 இயர்ஸ் நான் ஒரு சினிமா பார்த்தேன். அஸ்வினி நாச்சப்பாங்கிற ஒரு அத்லெட், அவங்களே அஸ்வினியா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. படத்தோட பேர் அஸ்வினி அப்படிங்கிறது. அந்த அஸ்வினி நாச்சப்பா அதுக்கப்புறம் ஒரு கிரேட் அத்லெட்டா இருந்தாங்க, சோஷியல் ரிஃபார்மரா இருந்தாங்க, நிறைய ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க. அவரே வந்து அஸ்வினியில நடிச்சிருந்தாங்க, அஸ்வினிங்கிற கேரக்டர்ல. அந்த படத்தோட இன்ட்ரோல அஸ்வினி வர்ற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்திருப்பாங்க அஸ்வினி. அங்க வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும். அதுல நிறைய அத்லெட்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 அத்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிராக்டிஸை முடிச்சுட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு பிரெட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுல இருந்து ஆளுக்கு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு, அந்த பிரெட் இதுல வந்து இன்னும் ஒரு 4-5 பீஸ் இருக்கும். அப்போ அஸ்வினி வந்து புவர் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கிறதுனால கேட்டா நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஓடுனா இந்த 4 அத்லெட் ப்ராப்பர் அத்லெட், அவங்க அந்த ஒரு நல்ல ட்ரைனரால ட்ரெயின் பண்ணப்படுற ப்ராப்பர் அத்லெட், அவங்க 4 பேரும் அஸ்வினி நாச்சப்பாவை துரத்துவாங்க. துரத்தி கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியாது. அது வந்து மௌலி சாரோட ஃபிலிம். அப்போதான் அந்த டேக்லைன் விழும், ஷீ இஸ் த ரியல் அத்லெட் அப்படின்னு. அதுதான் நிறைய பேர் வந்து எல்லா துறைகளிலும், நாட் ஓன்லி அத்லெட் பேட்ரியாட்டிசம், நிறைய பேருக்கு திறமை இருந்து கூட அவங்க மறைக்கப்படுறாங்க, மறுக்கப்படுறாங்க, சரியான சூழ்நிலை கிடைக்கிறது இல்லை. இதை நான் ரொம்ப விரும்புவேன். இனி வரும் காலகட்டங்கள்லையாவது தேசப்பற்றா இருக்கட்டும். இப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூர் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து பெண்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு.
அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு போலீஸ், ஆர்மி அதுல போகிறதுக்கான குடும்பத்துல பிறக்கல. இருந்தா கூட அதுலலாம் போகணும், போயிட்டு இந்த மிலிட்ரியில நிக்கணும். அந்த பேரேட் எல்லாம் இப்பவும் நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஸ்கூல்ல பேரேடு அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நான் ஒர்க் பண்ண 15 இயர்ஸ் ஒரு ஸ்கூல்ல என் பையன் படிச்சான், எல்கேஜி டு 12th. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் டார்ச் வந்து பக்கத்துல தர்மயாதீனம் அந்த மடத்துல ஏத்தி கொடுத்துருவாங்க. ஒரு 15 பசங்க ஜீப்ல இருக்கும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல. என் பையனும் அதுல இருப்பான். ஒருத்தரையா ஒரு 2 கிலோ, ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு ஓடி வருவாங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சி, கிரவுண்ட் நல்ல பெரிய கிரவுண்ட் வரும்போது பின்னாடி ஒரு 40-50 டூ வீலர்ஸ் வரும், ஒரு 10-15 ஃபோர் வீலர்ஸ் வரும். 4 பக்கமும் பட்டாசு வச்சிருவாங்க. அது உள்ள வந்து அப்படி சுத்தி ஒலிம்பிக் டார்ச்சை ஏத்தும் போது அப்படியே புல்லரிக்கும். அதெல்லாம் அத மாதிரி எனக்கு இன்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேனா என்னால வீட்ல இருக்க முடியல. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. எப்போ ஒர்க் பண்ணேன்னா 90 to 2005. இப்போ கூட அந்த ஸ்கூலுக்கு போவேன். அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்லாம் பார்க்கறதுனா மெய் சிலிர்க்கும் எனக்கு. அந்த ஒலிம்பிக் டார்ச் ஏத்துறது ஸ்போர்ட்ஸ் டேல, மத்த நாள் அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அதெல்லாம் பார்க்க அது கூட நம்ம நம்ம ரத்தத்துல கலந்துருக்கு இதெல்லாம் அப்படின்னு. அப்போ இது எல்லாமே நமக்கு தெரியுது நல்லா. இப்போ நம்ம தேசப்பற்றுனா முடிஞ்சவங்க மிலிட்ரிக்கு போகலாம், போலீஸா இருக்கலாம். முடியாதவங்க நம்ம நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பெருமையை சேர்த்து, நம்மளுடைய ஊருக்கு ஒரு பெருமையை சேர்த்து, நம்ம நாட்டுக்கு இந்தியா பாரு எப்படி இருக்காங்க, கன் ஷூட்டிங்ல எப்படி இருக்காங்க பாரு. ஏன்னா நம்ம குறி வைக்கிறதுல எப்போதுமே பெரிய ஆள் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுக்க எல்லாருமே நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சில பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. படி அந்த பேரண்ட்ஸ் சொல்ற 2 தாரக மந்திரம் என்னன்னா, நல்லா படி வேலைக்கு போ, நல்லா படி வேலைக்கு போ. இந்த 2 தாரக மந்திரத்தையும் தாண்டி நீ வந்து நாடு என்ன செய்தது உனக்கு, சுஜாதா சொன்னாங்க இல்லையா? அத மாதிரி நாடு என்ன செய்தது உனக்குன்னு கேட்காம நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோம். ஏன்னா அந்த தாய் வந்து 10 மாசம் தான் சுமந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாகுற வரைக்கும் நம்மள எது சுமக்குது? அந்த பூமி தான், நம்மளுடைய தாய்நாடு தான். அந்த தாய்நாட்டுக்கு நம்மளால என்ன முடியுமோ, கத்தி எடுத்துட்டு போவேன், நான் துப்பாக்கி எடுத்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளால இந்த நாட்டோடைய பேர உலக அரங்குல எந்த வகையில எல்லாம் ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கு நம்மளால ஆன முயற்சி. அடுத்து பேரண்டா மாறிட்டோம் அப்படின்னு நமக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. எனக்கெல்லாம் இப்ப அந்த ஜெனரேஷன்ல எனக்கு எதுக்குமே வாய்ப்பு கிடைக்கல. அந்த ஆனா அடுத்து என்னுடைய பையனுக்கு அதெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கொடுத்தேன். ஒரு அத்லட்டா கொண்டு வரணும். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன செய்தி எல்லாமே என் பையனுக்கு தெரியும். நான் அவனுக்கு எல்லாத்தையுமே அந்த போட்டோஸ் எல்லாம் காமிப்பேன். அதை பத்தி எல்லாம் சொல்லுவேன். ஒரு முக்கியமான ஹிஸ்டரி கண்டிப்பா நமக்கு வரலாறு ரொம்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போதும், அந்த இது போதும், என்ஜினியரிங்க்கு. நோ 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 நோ. வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாத்தா என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம என்ன பண்றோங்கிறது நம்ம பேரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். வரலாறு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தும். எப்படியா இருந்தாலும் வரலாறு மட்டும்தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாத்தும். அதனால நம்ம இந்த வறுமை, இந்த குறிப்பா எல்லாருக்குமே, ஆண்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்கும், பெண்களுக்குமே வறுமை, குடும்ப சூழ்நிலை, அடுத்து குழந்தைய பாத்துக்கிறது, நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிற பொறுப்பு போன்ற எல்லா தடைகளையும் தாண்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், எப்படியாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும், சின்ன சின்ன ஹெல்ப் என்ன செய்ய முடியுமோ நம்ம நாட்டோட பேரை உயர்த்துறதுக்கு. அது வந்து நம்ம தேசபக்தியிலையும் செய்யலாம், விளையாட்டுத்துறையாலையும் செய்யலாம். ரெண்டுமே பேரலல் லைன்ஸ். அது வந்து போய் நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது வந்து ஒன்னா சேர்ற மாதிரி இருக்குல்ல, பட் பேரலல் லைன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த 2 துறையிலையும். இப்போ வந்து விளையாட்டு துறையில நிறைய செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்குறோம். இப்ப நீரஜ் வந்து நம்மளோட பெருமையை உலகத்துக்கு ரொம்பவே உணர்த்திட்டாரு. அதே மாதிரி தேசபக்தியில இப்போ ஆர்மியில மட்டும் நமக்கு இப்ப தேசப்பற்றினா ஆபரேஷன் சிந்தூர் தான் ஞாபகம் வருது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்மி வேற நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த நாட்டுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஐடியா நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும். யங்ஸ்டர்ஸோட நம்ம பேசணும்னா, நீ சரியில்லைப்பா, நீ வந்து இது பொறுப்பு இல்லாம இருக்கப்பா அப்படிலாம் சொல்லாம சில விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற பர்பஸாவே அவங்களுக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்லியா சொல்லணும். அப்பதான் அவங்க கேட்பாங்க. நம்ம கமாண்டிங்லாம் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அந்த அத்லெட்லயும் சரி, விளையாட்டுத்துறையில என்னென்ன முடியுமோ, இப்ப செஸ் எல்லாம் பாருங்க, உலக அளவுல இந்தியா தான். நம்ம என்ன நம்ம பிரெயின் வந்து, என் பையனே இப்ப அப்ராட்ல ஒர்க் பண்றான்ல, அவன் தான் சொல்லுவான். அங்கெல்லாம் எல்லாருக்கும் பிரெயின் கம்மிமா, இந்தியா எஸ்பெஷலி சவுத் இந்தியா என்ஜினியர்ஸ் தான் வாண்டட் அப்படின்னு சொல்லுவான். அவன் 11 இயர்ஸா அப்ராட்ல இருக்கான். அப்போ பிரெயின், எக்கச்சக்க பிரெயின் இருக்கு. ஒண்ணு பிசிக்கலா ஒருத்தவங்களால போக முடியல கிரவுண்டுக்கு, அவுட்டோர் கேமுக்கு போக முடியல. அவுட்டோருக்கு போறவங்க அவுட்டோருக்கு போகலாம். போக முடியாதவங்க இண்டோர்ல ஷைன் பண்ணலாம். இண்டோர்ல ஷைன் பண்ணி இப்ப இந்தியா வந்து நல்ல செஸ் விளையாடுறாங்க. இந்தியா கன் ஷூட்டிங்ல நல்லா இருக்காங்க.
அப்போ நம்மளே பார்த்து நம்மளே வியந்திருக்கோம். அந்த மகாபாரத கதையில கூட உன்னுடைய குறி வந்து இந்த மரத்தை பார்க்க கூடாது, இலைய பார்க்க கூடாது, அந்த ஃப்ரூட்டை மட்டும்தான் பார்க்கணுங்கிற மாதிரி எய்ம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம நிறைய நமக்கு வந்து பிரெயின் சம்பந்தமா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து நம்ம மரபணுல இருக்கு, இந்தியர்களோட மரபணுல இருக்குது. அத இன்னும் கொஞ்சம் ஷார்பன் அத எந்த விஷயமுமே எடுத்து சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியுது. அந்த விஷயம் ஏற்கனவே இருக்குங்கிறது தெரியும், பட் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னாதான் யங்ஸ்டர் இப்ப நம்மளுடைய சமுதாயம் நம்ம இப்ப இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க முக்கியமா செய்ய நமக்கு ஓரளவுக்கு வரலாறு தெரியும். சுதந்திரம் ஆனா நமக்குமே பாருங்களேன், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன நடந்துச்சு, நாட்டுப்பற்று சம்பந்தமா என்ன நடந்ததுங்கன்னு நமக்கு தெரியல, அப்படித்தானே? அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேனா நம்ம அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு, ரொம்ப ஜாலி, ஸ்கூல் காலேஜ் லீவு, அப்புறம் ஃப்ளாஹைஸ் பண்ணும்போது நமக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, அப்புறம் வந்தோன்னா டிவியில ஒரு நல்ல சினிமா போடுவாங்க, அன்னைக்கு லீவு. இது மட்டும்தான், இந்த தாட் மட்டும்தான் இப்போ யங்ஸ்டர்ஸ்ட இருக்குது. அந்த தாட்டை கொஞ்சம் மாத்தி அன்னைக்கு மட்டுமாவது இந்த இன்டகிரேஷன் சாங்ஸ், இப்ப நான் இந்த இப்ப பாடின ஒரு பாட்டு அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நிறைய நான் என் பையனுக்கு சொல்லி 2 பேரும் பாடுவோம்னு சொல்லுவேன். அதாவது 2 வாய்ஸ் வந்துச்சுன்னா மேல் வாய்ஸ் நீ பாடணும்டா, ஃபீமேல் வாய்ஸ். அது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அந்த லைன் அவன் மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நாட்டுப்பற்று மிக்க நல்லாவே பழைய காலத்துல அழகாவே எழுதியிருப்பாங்க. அதுவும் பாரதியார் பாட்டு ஒண்ணு எடுத்து நம்ம பிள்ளைக்கு பாரதியார் பாடல்கள்ல புக்ல இருக்க எல்லா பாட்டையும் சொல்லி கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது என்னன்னு புரிஞ்சிடும், நாட்டுப்பற்றுங்கிறது என்னன்னே புரிஞ்சிடும். பாரதியார் சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்ட்டாரு இல்லையா? அப்போ நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த 50 நம்ம தாய் தந்தையரா ஆசிரியராகவும் இருக்கிறோம். நம்ம 3 பேருக்குமே முக்கோணமா நம்ம இருக்கிறது அம்மா, அப்பா, ஆசிரியர். அந்த ட்ரையாங்கிள்குள்ளதான் அந்த ஒரு பிள்ளையும் இருக்குது. அப்ப அந்த 3 பேரும் செய்ய வேண்டிய கடமை வாழ்க்கைக்கான படிப்பையும் கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை பத்தின சிந்தனையும் கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ அவங்களுக்கு நாட்டுப்பற்றையும் விளையாட்டோட முக்கியத்துவம். ஏன் விளையாட்டை சொல்றோம் அப்படின்னா, அது ஒருத்தரோட இண்டிவிஜுவலையும் இம்ப்ரூவ் பண்ணும், நாட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும். அது ரெண்டுமே அதுல இருக்கும். நல்ல அத்லட்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 60ல பார்த்தா நல்லா அப்படியே ஒரு ஃபிட்னஸோட இருப்பாங்க. கண்டிப்பா அது நல்லா தெரியும், அவங்க வந்து அத்லட்டா இருந்திருக்காங்க, இப்ப ஃபிட்னஸா இருக்காங்க. வயசாயிருக்கும் அவங்களுக்கு, பட் வந்து உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அத்லட்டா இருந்தோம்னா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. தேசப்பற்றோட இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு சுதந்திரமான நாட்டுல இருக்க முடியும். இல்லைன்னா திரும்ப அடிமைப்படுத்தப்பட்டோம்னா எப்படி இருப்போம், அடிமைப்படுத்தப்பட்ட நாட்கள்ல நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்குலாம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு கொஞ்சம் நம்மளோட சில பெட்டராகவும் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், அதையும் பாராட்டியே ஆகணும். நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு தெரியுது. பட் நிறைய மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வரலாறு தெரியல. மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ்ல நல்லா இருக்காங்க, சயின்ஸ் சொல்லவே வேண்டாம். அப்படிலாம் இருக்கும்போது அந்த வரலாறு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிலாம் வேண்டாம், அப்படிலாம் கிடையாது. ஜியாகிரபி தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ரொம்பவே தெரிஞ்சுட்டு நம்ம நாட்டுக்காக முன்னாடி இருந்தவங்க என்ன பாடுபட்டு தக்க வச்சிருக்காங்க அதை நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம நாடு வந்து பிரிவினை இல்லாம இப்படிலாம் இருக்கணும். நமக்குள்ள எவ்வளவு மொழிகள் எவ்வளவு எல்லாத்தாலையும் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியன்கிற உணர்வுல யூனிட்டி இன் டைவர்சிட்டியில நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்டா ஒரு மருந்து மாதிரி கொடுக்காம ஒரு ஸ்வீட்டா அப்படியே அப்பப்போ நம்ம எப்பயாவது பேசிட்டு இருக்கோம். அது நான் என் பையன்கிட்ட பண்ணுவேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் கிட்டத்தட்ட 12th எல்லாம் வரும்போது அவன் பையன் கிடையாது, நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தான் இருப்போம் எல்லா விஷயத்துலையுமே, எல்லாத்தையுமே ஓப்பனா பேசிப்போம் 2 பேரும். அவன்கிட்ட வந்து அதனால அவன் வந்து எல்லார்ட்டையும் ஷேர் பண்றதை விட என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பான். அந்த எண்ணத்தை தான் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ கொண்டு வரணும். நான் டீச்சரா ஸ்கூல்ல இருந்தப்பையும் மற்ற பிள்ளைங்க யாருக்கிட்டையுமே சொல்லாத எல்லா விஷயத்தையும் கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல திட்ட மாட்டேன், அடுத்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியில போகாம பார்த்துப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஹெச்எம் சாரே சொல்லுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அது என்னங்கிற ரூட் டிஜி மிஸ்க்கு தெரியும், போய் கேளுங்கம்பாங்க. அதே மாதிரி நாம என்ன பண்ணணும், டீச்சரா இருந்தாலும் சரி, அம்மாவோ அப்பாவோ இருந்தாலும் சரி, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வரலாறை நல்லா புரிய வச்சு இனி நம்ம எப்படி இருக்கணும், இந்த இந்தியாவை எப்படி நம்ம கையில வச்சிருக்கணும், நம்ம அதுக்கான கடமைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே சிறுக 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 நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அடுத்த தலைமுறை இந்தியாவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நல்லா. இப்ப யங்ஸ்டர்ஸ் விவேகானந்தர், பாரதியார் அவங்களுக்கு இருந்த ஸ்பிரிட் வந்து வயசானவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இப்ப ஸ்பிரிட் இருக்கு, ஆனா அந்த ஸ்பிரிட்டை வந்து எந்த பக்கத்தை நோக்கி பாய வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாம தான் கொஞ்சம் நாட்டுப்பற்றுனா என்ன, அப்ப நம்ம ஏன் விளையாட்டுக்கெல்லாம் ஏன் போகணும், அது வேணா கொஞ்சம் லெஷர் டைம்ல விளையாடுறதுதான் அப்படிங்கிறது இல்லாம
இதுலயும் சாதிச்சு காமிக்கலாம். நம்ம தேசப்பற்றோடையும் இருந்தாதான் நம்ம பின்னாடி நம்ம வாழும் காலம் வரைக்கும் சுதந்திர இந்தியால சுவாசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைய காலகட்டத்துல நான் யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம நல்லா சொல்லி கொடுக்கணும். நம்ம அழகா ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படி பாடமா நடத்துறோம்ல, அதை நான் சொல்லவே இல்லை. பாடம் நடத்தணும்னா அது மார்க் வாங்குறது படிச்சுட்டு அவங்க மறந்துடுவாங்க. அப்படி இல்லாம நம்ம சின்ன சின்ன சிந்தனை விதைய போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது விருட்சமா கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட சக்சஸ் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிற ஒரு பக்கம் இருக்கணும், பேட்ரியாட்டிசம்ங்கிற இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு காயினா ஒருத்தரையும் நம்ம யங்ஸ்டர்ஸை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே வெற்றி நமக்கு தான் கண்டிப்பா. என்ன இதனால என்ன பயன் அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் எங்கப்பா கிடைக்கும்? சுதந்திரமா இருக்கிற நாட்டுல தானே கிடைக்கும். பாக்குறோம்ல எவ்வளவு போர் நடக்கிற இடத்தையும் எல்லா அடிமையா இருக்கிற நாட்டையும் பாக்குறோம்ல. நம்ம எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம், எவ்வளவு அதுக்காக தான் நம்ம நாட்டுப்பற்றோட இருக்கணுங்கிறதையும் யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட கடமை நம்ம பிள்ளைய வளர்க்கறதோட மட்டும் இருந்துடக்கூடாது. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தாதான் நம் பிள்ளை தாளே வளரும். நம் பிள்ளைக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிந்த வரைக்கும் நம்ம அருகில் இருக்கிற இளைஞர்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இப்ப கூட நான் எனக்கு ஒரு 30 பசங்க என்னோட கனெக்டட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாமே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இன்னமும் என்னோட டிஸ்கஷன்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க பசங்கள்லாம் என்னோட பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த 2 விஷயங்களையும் நம்ம இந்த டாபிக் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சுட்டு தான் இருந்திருக்கோம். ஆனா இப்போ இது இன்னும் நல்லா கிறிஸ்டல் கிளியரா புரியுது. இது 2த்தையும் செய்யணும். கண்டிப்பா செஞ்சாதான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும். நம்ம நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த ஒரு ஃப்ரீ இந்தியால இருக்கிற உணர்வு நமக்கு எப்படி இருக்கு, அதுதானே வேணும். அந்த ஃப்ரீ இந்தியா தான் நமக்கு வேணும். அப்படிங்கிறத நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு புரிய வைக்கணும். அதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பாட்டு மாதிரி தான். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு தேசபக்தியோடு நடையை போடு வெற்றி என்னும் கிரீடம் சூடு. வாய்ப்புக்கு நன்றிகள் கூடி. நன்றி மேடம். ஒரு அருமையான பாட்டோட ஆரம்பிச்சு ரன் 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 அப்படின்னு இளமையா இருக்கிற ஒரு பாடல். நீங்களே ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொன்னாதான் உங்க வாய்ஸ் வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய டெலிவரி ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இளமையாக ஆக்ரோஷமாக இருந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு பேட்ரியாட்டிசம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு எந்த அளவுக்கு பேட்ரியாட்டிசத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படிலாம் பேட்ரியாட்டிசம் காமிக்கலாம். டைரக்டா நம்ம போய் எல்லையில போய் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஒலிம்பியன் உருவாக்கி கொடுத்தாலே அது ஒரு பேட்ரியாட்டிசம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இன்சிடென்ட்னு சொல்லி, உங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வர முடியலனாலும் நம்ம பையனை அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கினது, அந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணது எல்லாமே மிக அருமையான ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டே இருந்தது. இன்னைக்கு அருமையான பாட்டுடன் ஆரம்பித்து பாட்டுடன் முடித்த கோமதி மேடத்துக்கு நற்பலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் சுமநிகழ்ச்சி கொண்டாடும் அவர்கள் தளத்தில் இருந்தா அட்மிட் பண்ணி பேசலாம். இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து உலகம் முழுவதும் பிறந்தநாள் திருமண நாள் சுமநிகழ்ச்சி கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். குழந்தை பேர் இல்லாதவர்களும் குழந்தை பேர் பெற வேண்டியும் ஒரு பிரார்த்தனையும் உடல் நலம் மண்ணலம் கொன்றையோ தேடி வர ஒரு பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கு போவோம். முதலாவது ஜெகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிறந்த பேச்சு, மணிப்பிரவாகம் மாதிரி இருந்தது கோமதி அவர்கள் பேசினது. அவர்கள் தங்கு தடை இல்லாம நல்லா பேசினாங்க. முதல்ல கொஞ்சம் த்ரோட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க. கடைசியில அது முடியும் பொழுது அவங்க த்ரோட்டும் நல்லாய் சிறப்பாகவும் பாடினார்கள். அவங்க சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாரையும் நினைவு கூர்ந்து தேசப்பற்ற சிறப்பா விளக்கிட்டு, காவல் அதிகாரி ஒருவர் விளையாட்டு வீரர்களை தயார் செய்ததால அவருடைய தேசப்பற்ற வெளிப்படுத்திய விதத்தை சிறப்பா சொன்னாங்க. இளைஞர்களுக்கு தேசப்பற்றையும் விளையாட்டு பற்றியும்
ஒரு காயின் ஆஃப் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லி நட்புணர்வோட அறிவுரை சொன்னா சிறந்த இளைஞர்களா வர முடியும்ன்றதை சொல்லி தேசப்பற்றையும் விளையாட்டு பற்றியும் ஊக்குவிக்கிறதுக்கான வழிமுறைகளை சிறப்பாக சொல்லி அது வந்து நம்ம யூஸ்வலா நமக்கு சேஃப்டி ட்ரையாங்கிள் மாதிரி அவங்க தேசப்பற்றுக்கும் நாட்டுப்பற்று விளையாட்டு பற்றுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் அம்மா அப்பா ஆசிரியர் அப்படின்றத சிறப்பா சொன்னாங்க. அருமையான பேச்சு, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். அந்த பேரண்ட், அப்பா அம்மா, டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் நம்ம சேஃப்டிக்கு சொல்லுவாங்க, ஃபயருக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு ட்ரையாங்கிளை அதை கோட் பண்ணி நீங்க சொன்ன ஃபீட்பேக் இருக்காருன்னு. அடுத்து வந்து கேவிடிபி கேஎம் எம்டியூன்னு போட்டிருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம் சார், நான் புலவி வெங்கட்ராமன் பேசுறேன். இன்றைய புரட்டாசி மாதத்தில் புத்துணர்வோடு பேசிய கோமதி மேடமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப தெளிவா இருந்தது. நிறைய விஷயங்கள் நமக்கு இங்க கிடைச்சது, நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பெண் சுதந்திரம்னு என்ன, சுதந்திரம் சுதந்திரம் எப்படி நாட்டுப்பற்றுக்கு நமக்கு வழிவகுக்குது, ஏன் பெண் சுதந்திரம் அவசியம் அப்படின்றத ரொம்ப அழகா வலியுறுத்தி சொன்னாங்க. எப்படிப்பட்ட விடுதலை வீரர்கள் எல்லாம் நமக்கு அணிவகுத்து வந்தாங்க அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. விளையாட்டு எப்படி நமக்கு முக்கியம் அப்படின்றது இருந்தது. அதோட முக்கியமா தேசியம் நமக்கு எப்படி நமக்கு தெளிவா இருக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு இவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப அருமையா புரிஞ்சுது. 78ல நான் வந்து படிப்புக்காக நான் போராடினேன் அப்படின்னு. அப்ப எனது தாயார் அதற்கு முன்னாடி வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கும் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்ததுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தப்போ இன்னும் நமக்கு அந்த பெண் சுதந்திரம்ன்றது இன்னும் வலியுறுத்த வேண்டியது இருக்கு அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லாரும் கொண்டாடக்கூடிய தங்கமந்து அப்படின்னு சொல்றது பிடி உஷாவை பத்தி தான் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க பேசின ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. அஸ்வினி நாச்சப்பா, அந்த அஸ்வினி நாச்சப்பா வந்து அழகா வந்து ரொம்ப ஈஸியா பிடி உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லும் போது ஒரு இதுல சொல்லுவாங்க, எனக்கு பிடி உஷாவை தோக்கடிக்கணும்னு அந்த படத்துல சொல்லுவாங்க. அது நிஜ வாழ்க்கையில அது வேற விதமா அமைந்திருக்கலாம். ஆனா அந்த தங்கமந்தியையும் தோற்கடித்ததுக்கு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ எப்பவுமே நமக்கு வந்து எப்பவும் தயாரா இருக்கணும், எப்படி நாட்டுப்பற்றுக்காக செய்யணும். நம்ம செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்கள் கூட நாட்டுப்பற்றுதான்றது ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரிதான் ஜெகநாதன் சார் சொன்ன மாதிரி, நம்ம பாஸ் சார் சொன்ன மாதிரி யாரும் வந்து நாட்டுப்பற்றும் தேசியமும் ரொம்ப ஈஸியா பேரலல் ட்ராக்ல போகுதுன்றது சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப இன்னும் நமக்கு புரிஞ்சுக்க முடியாத விஷயம், இவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்கன்றதெல்லாம் கேட்கவே இல்லை. பணியில அவங்களுக்கு புது ஆளை போடணுன்றதுக்காக இவங்களை நீங்க கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த மாதிரி இவங்க விலகி இருக்காங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. வாழ்த்துக்கள் மேடம், நன்றி. நன்றி வெங்கட்ராமன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. லோகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு கோமதி மேடம் ரொம்ப தெளிவான நீரோடையா பேசினாங்க. ரமேஷ் சார் சொன்ன அப்படி அவங்களுடைய குரல் வந்து இளமையை தான் காமிக்குது. ரொம்ப அருமையான குரலாக இருக்கு, நல்லது. எல்லா விஷயத்தையுமே தொட்டுட்டாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி ஆரம்பித்தாங்க. பாடல்கள் கிட்டத்தட்ட 3 பாடல்கள் பாடினாங்க. எனக்கு பிடித்த வேட்டையாடு விளையாடு பாடல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செஸ்ஸு பற்றி, இந்த ரன்னு அந்த பாட்டு பாடினதை பற்றி, வீரம் தெரிந்த பாடல்கள் பாடணும் அப்படி நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லா பேரும் சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்களுக்கு கோடானு கோடி நன்றி ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. ஒரு சிறிய பாடல். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வகையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து
செயற்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தணிந்தது, மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் தீர்ந்தது, கொடியில் மலர்ந்த மலரால் எங்கும் வாசம் கமர்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பலன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி இளவன் ஐயா. அருமையான ஒரு பாட்டோட முடிச்சிங்க. நான் ஏன் பிறந்தேன்னு. நாட்டுக்கு நலம் செய்ய தான் பிறந்திருக்கிறீங்க நீங்க. நன்றி. வீரசேகரன் ஐயா, நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புணர்வு. அம்மா கோமதி, ஆண்டவன் கொடுத்த மதியோ கோமதி. அம்மா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம். 2 வார்த்தைகள், இரட்டுற மொழிதல் போல் 2 வார்த்தைகள் தந்தீர்கள். தந்து தந்த. எதை தந்து எதை தந்தார்கள்? பலரும் தங்கள் உயிரை தந்து நமக்கு வாங்கி தந்த சுதந்திரம். 2 வார்த்தைகள். அடுத்து என்ன? விளையாட்டிலும் வீரமா? தம்பி, வீரம் மட்டுமல்ல விளையாட்டில், விவேகமும் கூட. வீரமும் விவேகமும். அடுத்து என்னமா சொல்ல போறீங்க? சப்ரஸ் அண்ட் சப்போர்ட். என்னம்மா அது சப்ரஸ், என்னம்மா அது சப்போர்ட்? அன்று சப்ரஸ். பொன் குழந்தை என்ன வெளியில வந்து நிக்கிற, வீட்டுக்குள்ள ஓடு. அன்று. இன்று மதியை காண, வான்மதியை காண விண் களத்திலே செல்லலாம். பெண் என்ன ஆண் என்ன? செல்லம்மா நீ, விண்கலத்தில் ஏறி செல்லம்மா நீ. இன்று இவையெல்லாம் தந்த சப்ரஸ் சப்போர்ட் என்று தந்த அம்மாவே, உங்களுக்காக ஒரு பாடல். அம்மா அம்மா ஓர் நாள் எதிர்கால வரலாறு காண, நட்புளறியால் செதுக்கப்படும் கல்வெட்டில் நிச்சயம் ஓர்வரி அம்மா அம்மா கோமதி என்ற உங்கள் பெயர் வரி அதிலே செதுக்கப்படும் செதுக்கப்படும். வரலாறு காணட்டும் வாலிய நீடு. வணக்கம். நன்றிங்க. இன்னைக்கு ஒரே பாட்டு மழையா இருக்கு. அருமை ஐயா. சப்ரஸ் அண்ட் சப்போர்ட் சொன்ன விஷயம் அருமையான ஒரு feedback. வேற யாராவது பேசுனீங்களா? கை உயர்த்து தீர்ந்து போச்சு. தாமோதரன் ஐயா, நீங்க பேசலாம். நற்பொழுதுக்கு என் இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். வெற்றி என்று முடியும். வெற்றி நமக்கு எப்போது கிடைக்கும் என்றது. வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். வீரமங்கையர்கள் பட்டியலில் நம்முடைய கோமதியம்மாவும் சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுது தோளில் குழந்தையை சுமந்து கொண்டு வீரமங்கை போருக்கு சென்றார்கள் என்றால், இன்று ஒரு ஆசிரியராக இருந்து வருங்கால மாணவர்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் இவர்கள் இன்று கூறிய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது. உண்மையிலேயே இவர்கள் கல்வெட்டில் அல்ல, நட்புணரியின் பக்கங்களில் ஒரு பக்கமே இவர்களுக்கு ஒதுக்கலாம் என்று என்னுடைய கருத்து. அவ்வளவு சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் கூறிய கருத்துக்களை மாணவர்கள் ஏற்று நடந்தால் வருங்காலம் சிறப்பாக அமையும் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் நட்புலரின் மூலியமாக. நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக். வெங்கட்ராமன் சாரும் ஜெயநாத் சாரும் கை விட்டுருக்காங்க. வெங்கட்ராமன் சார், நீங்க ஏதாவது திருப்பி கூட விரும்புறீங்களா? பேசுங்க.
ஜெகநாதன் சார் சார் நீங்க ஏதாவது நான் இன்னும் கையை தாழ்த்தல சார். நன்றி சார். ஓகே ஜெகநாதன் சார் நீங்க ஏதாவது மீண்டும் கூற விரும்புறீங்களா? ஆமா, ஒரு இது மறந்துட்டேன். அவங்க வந்து அந்த பெண்கள் பங்களிப்பை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. பெண் தலைவர்களை சுதந்திர போராட்டத்துல பெண் தலைவர்களது மறைக்கவோ மறுக்கவோ பட்டிருக்கலான்றத அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அது சொன்ன மாதிரி அதை ரிசர்ச் பண்ணா தெரியும். நிறைய இடங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் கூட ஏதாவது பெண்கள் பண்ணி இருக்கலாம். பெரிய லெவல்ல தெரியாத சின்ன சின்ன வேலைகள் பண்ணி இருக்கலாம். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. அதுதான் அதை திரும்ப சொல்லணுன்றதுக்காக பண்ண அவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே வந்து ஒரு வீரம் செறிந்த பெண்ணா இருந்திருக்காங்க. என்னோட சிஸ்டரும் 78 to 81 தான் படிச்சாங்க. அவங்க அது நம்ம வீட்டுல சாதாரணமா படிக்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல அதுக்கே அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தி படிச்சேன்றதை சொல்லும் பொழுது கேட்டது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நன்றி. தேங்க்யூ ஜெகநாதன் சார். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் எல்லா இடத்துலயும் முன்னாடி போயிட்டாங்கன்னு நிறைய பேசுறோம். ஆனா பெண்களுக்கு ஒரு அரசியல்ல இருந்தா எவ்வளவு நெருக்கடிகள் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப ரீசெண்டா வந்த ஒரு கட்சியில இருந்து தொண்டாற்றி அதுல இருந்து வெளியில வந்த ஒரு பெண்ணோட பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலயும் சேலஞ்சஸ் பெண்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அவங்களுக்கான சப்போர்ட் கொடுத்தோம்னால அது கூட பேட்ரியடிசம் அப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி உங்க ஃபீட்பேக்கு. கவிதா கண்ணன் கூட நீங்க பேசலாம். நன்றி. அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். கோமதி அம்மா ரொம்ப அருமையாக பேசினீர்கள். அதாவது ஒரு எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்து கல்வி முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கீங்கன்றத கேட்கும்போது ரியலி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இன்னைக்கு ரியலி டயர்டா இருந்தது. அப்படியே படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு பெண் சிங்கமா இருந்து தட்டி எழுப்பி என்னை வந்து இதை வந்து கேட்க வச்சது அல்லாம இதுல வந்து நானும் ஒரு பங்களிப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இதெல்லாம் வந்து ஐப்புலன்களையும் தட்டி எழுப்பி விட்டுட்டீங்க. அதுக்கு ஒரு மிக்க நன்றி. அதேதான். அதாவது சின்ன வயசுல என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்கோன்றத ஒருத்தவங்க சொல்லும்போது நம்மளுக்கும் ரிலேட் ஆகும் இல்லையா? அத ஆண்கள் ஆதிக்கம் சூழ்ந்த சூழ்நிலையில பண்டை காலத்துல இருந்தே பெண்கள் வந்து நெறைய பேர் கஷ்டப்பட்டு தான் அவங்கவங்க வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்காங்க. நீங்க எப்படி ஒரு அடம் பிடிச்சு அந்த படிப்பு துறையில வந்து படிச்சு, அதுவும் ஆசிரியராகி, அதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருந்து, அவன தட்டி குடுத்து, அவனுக்கும் வந்து ஒரு நாட்டுப்பற்ற ஊற்றியிருக்கீங்க அப்படின்றபோது, எனக்கு ரியலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இப்போ நானும் வந்து நாட்டுப்பற்று மிக்க இதனால தான் நான் வந்து அத்லெட்டிக்ஸ்லயே என்டர் ஆனேன். அதுல எவ்வளோ சாதிக்க முடியுமோ என்னால. அதாவது ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாரி பெண்களால வந்து சில இடத்துக்கெல்லாம் முடியாது. பிராக்டிஸ்க்கு கன்டினியூஸா முடியாது. அதனால அப்படியே விட்டுருவோம் நம்ம. சரி போதும். சாதிச்சது இதுவரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி. நேரம் காலம் தெரியாம பிராக்டிஸ் பண்ணணும். காலையில போணும், சாயந்தரம் போணும். அதுக்கெல்லாம் வீட்டு சூழ்நிலை வந்து ஏற்படுத்திதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அஸ்வினி பத்தி சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. ஒரு மறக்கப்பட்ட ஒரு அத்லெட்டுன்னா அஸ்வினிய சொல்வேன் நானு. அஸ்வினி நாச்சப்பா பல சூழ்நிலையில வந்து சாதிச்சவங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படமாவும் வந்தது. நான் படத்த பார்க்க முடியல. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கணும்னு நெனைக்கிறேன். அந்த காலத்துல ஷைனி வில்சனும், பிடி உஷாவும் தான் ரொம்ப பாராட்டுதலுக்கு பெ அ அ உரியவங்களா இருந்தாங்க. சில பேர் தான் நல்ல பேர். அது மாதிரி இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அத்லெட்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு வரலையேன்றது என்னுடைய மன வருத்தம் இருக்கு இன்னிக்கும். பேட்மிண்டன்ல வராங்க, மத்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வராங்க, டென்னிஸ்ல வராங்க. அ ஒவ்வொருத்தங்க தான் அப்படியே ஷைன் ஆயி மேல. ஆனா அத்லெட்டிக்ஸ்ல வந்து பெரிய லெவல்ல யாரையும் வந்து
ஊட்டி அவங்கள வந்து பெரிய லெவல்ல வந்து அச்சீவ் பண்றத நம்ம பார்க்கவே முடியல. ஈவன் 1000 ரன்ஸ வின் பண்ணாங்க. கடந்தாங்க கிரிக்கெட்லன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு Facebookல ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர பார்த்தேன். பட் எல்லாமே பாருங்களேன், ஒரு அ எ என்னதான் வந்து அவங்க மலையளவுக்கு சாதிச்சாலுமே, அவங்கள வந்து நம்ம பாராட்டி போற்றுதல் வந்து உரிய இடத்த வந்து நம்ம குடுக்க மாட்றோம். கோமதி அம்மாக்கு பேக் டூ கோமதி அம்மா, நீங்க வந்து உங்களுடைய பையனுக்கு அந்த இதுவ வந்து நாட்டுப்பற்ற ஊட்டி, அத வந்து நீங்க வந்து எப்படி அவன் மூலமா நீங்க வந்து சாதிச்சிருக்கீங்க. தான் சாதிக்க முடியாதத பையன் மூலமா சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, மிகவும் சந்தோஷமா இருந்தது. நான் அப்படிதான் என்னுடைய பெண்ண வந்து எப்படியாவது ஒரு பெரிய அத்லெட் ஆக்கணும், என் பையன பெரிய கிரிக்கெட்டர் ஆக்கணுன்ட்டு கூடவே தான் இருந்து, அவங்களுடைய அவங்களுக்கு தோள் குடுத்து எவ்வளவோ இது பண்ணேன். ஆனா, நிச்சயமா பாலிடிக்ஸ் இருக்கு. ஒரு முன்ன வசதி வாய்ப்பு உள்ள இடத்துல இருந்தும் கூட, அ அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் என்னால கடக்க முடியல. பிள்ளைங்கள வந்து ஓரளவுக்கு தான் அவங்கள வந்து சாதிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. பசங்க வந்து வெக்ஸ் ஆயிடுறாங்க. இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, வேண்டாம் நம்ம வந்து படிப்பு துறையிலே போலான்ட்டு +2, +1, +2 வந்தா, அந்த டைம்ல வந்து ஸ்போர்ட்ஸ கடக்கிறதுன்றது பெரிய இது முட்டுக்கட்டையா இருக்குது நெறைய பேருக்கு சாதிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து இந்த போர்ட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கும் சாதிக்கிறதுக்கும் ஒரு தடை இல்லாம ஒரு கல்வித்துறை வந்து இடம் குடுக்குதோ, அப்பதான் பிள்ளைங்களாலயும் நெறைய சாதிக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஆனா, முன்பு இருந்த மாரி நாட்டுப்பற்று இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இருக்கான்னா ரொம்ப கம்மி தான். காந்தாரா போன்ற படங்கள் எப்படி ஒரு இறை உணர்வ வந்து ஊட்டுறதுக்காக திருப்பி ஒரு அவதாரம் எடுத்திருக்கோ, அதே மாரி வீரபாண்டிய கட்டபொம்மன், அ வேலு நாச்சியார், வேலு நாச்சியார பத்திலாம் ஒரு படம் வந்ததா எனக்கு தெரியல. அ இந்த கப்பலோட்டிய தமிழன், இந்த மாதிரி படங்கள் வந்து அ திருப்பியும் வரணும். நாட்டுப்பற்ற ஊட்டுறதுக்காக ஒரு பெரிய லெவல்ல நம்மளுடைய தமிழர்கள் எடுக்கணும்னு நானும் விரும்புறேன். அதே மாரி அ கோமதி அம்மா சொன்ன மாதிரி பெண்களுக்கான படங்களும். ஏன்னா, நம்மல்லாம் கலாச்சாரமே வந்து ஒரு படத்த பார்த்தா ஒரு மோட்டிவேட் ஆயிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுவோம். ஒரு பாட்ட கேட்டா நம்ம கலையுணர்வோட சேர்ந்து வளர்ந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அதனால அது மாதிரி வரணும்னு நானும் விரும்புறேன். கோமதி அம்மா ரியலி இன்ஸ்பைரிங் ஸ்பீச் குடுத்துருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும். அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ரமேஷ் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ஒரு நீண்ட ஃபீட்பேக் குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய மகளிர முன்னெடுக்கிற நெறைய திரைப்படங்கள்லாம் வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ், அர்ச்சனா ஐஏஎஸ் அந்த மாரிலாம் நெறைய திரைப்படங்கள்லாம் வந்து அவங்கள முன்னிறுத்தி, மீண்டும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். யாரோ ஒருத்தர் முன்னெடுக்குவோம். நம்மளால முடிஞ்சு பெண்கள முன்னேற்கிறதுக்கு என்ன முடியுமோ, அத பண்ணலாம். தேங்க் யூ. நாகவல்லி மேடம். நாகவல்லி மேடம் உங்க ஃபீட்பேக் குடுக்கலாம். அவங்க கை தாழ்த்திட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஹீலர் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கொடுத்த டாபிக் வந்து மேடம் வந்து பயங்கர உற்சாகத்தோட ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. அதாவது தேசப்பற்ற ஊட்டுறதுன்னு ஒண்ணு நேற்று பேசணும். அந்த உணர்வை வந்து இப்ப பவரை ஏத்துறது ஒரு பக்கம், ஆனா இந்த இடத்துல நான் வந்து வேற டைமென்ஷன்ல யோசிக்க வச்சது. இழப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். பேரிழப்பும் பார்டர்ல வேலை பார்க்கறான், உயிரை பணைய வச்சு வேலை பார்க்கறான். அவன் இழந்ததுக்கு அப்புறம் அவர் நாட்டுக்கு ரொம்ப இழப்பு இருக்கும்போது இன்னைக்கு நாட்டுப்பற்ற வேற டைமென்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு நீ போருக்கு போகணும்னா நீ போய் பார்டர்ல நிக்க கூடாது,
நீ நிக்காம உன்னோட செயல் எப்படி நிக்கும்? ட்ரோன்ல தாக்குறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பற்ற அட்டாச்மெண்ட் டு தட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அமெரிக்கா கை விட்டாலும் நான் பிரிட்டனோட கை கோப்பேன் அப்படிங்கிற அந்த தன்மை தான் நாட்டுப்பற்றோட பவரை கூட்டும். அது விளையாட்டு ரொம்ப தேவையா இருக்கு. அந்த விளையாட்டை பவர்ஃபுல்லா நாலெட்ஜபிள் பீப்புளா உருவாக்கி, அந்த நாலெட்ஜோட பிரசன்ஸ் தான் பார்டர்ல இருக்கணுமே ஒழிய உயிரை பணைய வச்சு யாருமே. இப்ப ரீசெண்டா ஒரு நண்பரோட பேசுறேன். அவர்கிட்ட அவர் கிளம்பும் போதெல்லாம் அவர் ஒய்ஃபும் குழந்தைங்களும் அடி வயிறை பிடிச்சுக்குவோம். ஐயோ எப்பப்பா வருவீங்க நீங்க, அதாவது எப்பப்பா வருவீங்கன்னு வாய் சொல்லுது, வருவீங்களா மாட்டீங்களான்னு மனசு சொல்லும். அந்த பெயின் எல்லாம் நிறைய பேர் பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா நான் பார்டர்ல நிக்காமே இங்க நின்னு அங்க என்ன வேலை செய்யணும்னு ஒரு காலேஜ்லயும் பாடங்களை நம்ம அப்படி மாத்தணும். என்ன படிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னா எல்லாருமே காமர்ஸ் படிச்சு வியாபாரம் பண்றது, சிஏ படிச்சு ஆடிட்டர் பண்றது, எவனை ஏமாத்துறது இப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் மாறி மக்களுக்கு யோசிக்கிற தன்மைகளை நம்ம மாத்தி யோசிக்க வச்சோம்னா எங்கேயும் எந்த இழப்பும் இருக்காது. பணத்தை எவ்வளவு தூரம் போற்றுறோமோ மனிதர்களை போற்ற வேண்டும். We have to plan for that. Missing one person is valuable. We have to take it in a right sense. ஒரு இடத்துலையும் நம்ம உத்வேகத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு குழந்தைங்களை தப்பான ரூட்ல நீ எல்லாம் பிள்ளைங்க கேட்கறது இல்ல. அம்மா எல்லாம் உங்க காலத்தோட சரி, நான்லாம் வாழ்றதுக்கு வந்திருக்கேன், தெளிவா இருக்கேன் நான் அப்படின்னா அவன் வேற மாதிரி யோசிக்கிறான். நீ வாழ்டா தம்பி, தம்பி நீ முக்கியடா தம்பி வீட்டுக்கு, நீ முக்கியடா தம்பி நாட்டுக்கு, நாட்டுக்கு முக்கியம்னா உன்னோட பவரையும் நாலெட்ஜையும் கொண்டு போய் கொடு, வீட்டுக்கு முக்கியம்னா உன்னோட பிரசன்ஸை கொடு. தட் பிரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிய வைப்பணும். தெய்வமே வாழ பல்லாண்டு கீழச்சியாவி திருச்சியில் நண்பர்களே, each and every day we have to celebrate it. That celebration has to be planned through the knowledge, doing lot of things to the society. All the best. கீழச்சியாவி வாழ பல்லாண்டு. நன்றி டிஆர்வி சார். மிக எழுச்சியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அதாவது ஒரு ராணுவ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போகும்போது எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்ன விஷயம் பார்க்கும்போதே புரிஞ்சுது. அந்த மாதிரி பல பேரோட தியாகத்துல தான் நம்மளாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம் ராத்திரி அப்படின்னு சொல்லி சிவகனி மேடம் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் மேம். இன்னைக்கு உங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். எல்லாரும் சொன்ன மாதிரி, அதாவது வழிகாட்டியா இருக்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கறது மத்தவங்களுக்கு எப்படியாவது கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவேகம் இருக்கு பாருங்க உங்ககிட்ட. அது நீங்க சொல்லும்போது உணர முடிஞ்சுது. நான் இப்ப வேலைக்கு போகலைனாலும், அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த அந்த உணர்வோட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுலயும் நாட்டுப்பற்றுலையும் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வர்ற மாதிரி உங்களோட உரை இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் என்கிட்ட குழந்தைங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத வளரும் தலைமுறைக்கு கொடுத்துருக்குறோம், கடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறதுல நிச்சயமா அதை சொல்லியே ஆகணும். அப்புறம் நீங்க பாட முடியலன்னு சொன்னீங்க. ஆனா உங்களோட பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மேம். அப்புறம் இந்த 2மே ஒரு காயினோட 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் அது ரொம்ப சிறப்பா இருந்தது மேம். எந்த பாயிண்ட்ட விடுறது அப்படின்னே சொல்ல முடியாது. இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்களா சொல்லிட்டே போனீங்க. வாழ்த்துக்கள் மேம். வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி நாகவல்லி மேடம் வந்திருக்காங்க. வெல்கம் மேடம், உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நற்புலரியின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேம்க்கு ஃபீட்பேக் கொடுக்கலன்னா எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் அன்பு சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அருமையா பண்ணீங்க, சூப்பரா இருந்தது. ஒவ்வொரு ஸ்பீச்சுமே சூப்பரா இருந்தது. பெண்கள் உண்மையிலே அந்த இதுக்கு முன் வரணுங்கிறத நீங்க சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லும் போது உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன். நீங்க சொன்னதுல எனக்கு ஒண்ணு தோணுச்சு. எப்படின்னா எல்லாரும் வேலு நாச்சியாரையும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் மட்டும்தான் சொல்றாங்க. அதுல ஒரு ஆளை விடுபட்டிருக்கு. அது ஒரு ஸ்கூல்ல நான் டிராமா பண்ணும்போது
லட்சுமி பாய்க்கு தான் என்னோட கெட்டப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அந்த டிராமால உட்கார வைக்கும்போது, அப்ப அந்த பொண்ணு வந்து நான் நடிக்க மாட்டேன். வேற ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு நடிக்கணும். அவ அந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் உடனே சொன்னேன், "வேணாம் நீ எனக்கு பதிலா அந்த லட்சுமி பாய போட்டுக்க. உனக்கு பதிலா நான் அந்த கேரக்டர் செய்றேன்னு" சொல்லி, நான் அந்த கேரக்டர ஏத்தேன். அவங்க தான் ஜல்காரி பாய். அந்த ஜல்காரி பாய எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, லட்சுமி பாய்க்காக உயிர் தியாகம் செய்து, அவங்க வேஷத்த இவங்க போட்டு நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்க தான் ஜல்காரி பாய். அந்த வேஷம் போட்டது நானு. அந்த இத என்னால மறக்கவே முடியல. அது இப்ப சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா, அ பெண்கள் வந்து நெறைய பேர் சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்கங்கிறதுல, இவங்களும் ஒருத்தவங்க. அதுல கேரக்டர்ல நடிக்கும்போது எனக்கு அந்த இதெல்லாம் அனுபவம் இருந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நன்றி. அதே மாரி அம்மா ஒண்ணு ஒண்ணு பேசும்போதும் எக்ஸலன்ட்டா பேசுனீங்க. நம்ம பிள்ளைங்களையும் அந்த மாரி நீங்க வளர்த்த விதம், 2வது எல்லா பிள்ளைங்கட்ட வந்து எதையுமே சொல்லும்போது, ஒரு ரூலா சொல்லாம, அது ஒரு அன்பு பாசத்தோட கலந்து சொல்லும்போது, எல்லா குழந்தைங்களும் கடைபிடிப்பாங்கன்னு உண்மை. குழந்தைங்க வளரும் குழந்தைங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. முன்னாடியும் அப்படிதான் இருந்தாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாம தான் மாறிக்கணும். குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி அத சொல்லி புரிய வைக்கிறதுல. ரொம்ப நன்றி மேடம். உங்களோட ஸ்பீச் ஒண்ணு சொல்லிக்கிட்டே போலாம். வேணாம். நேரம் கருதி நானே முடிச்சுக்கிறேன். நன்றி மேம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். எக்ஸலென்ட். உங்க வாய்ஸ் சூப்பர் மேம். யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் ரிட்டயர் ஆயிட்டீங்கன்னு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரி. ரொம்ப நன்றி மேம். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். இந்த ஜல்காரி பாயா நீங்க நடிச்ச அந்த இன்சிடென்ட் இப்பதான் எனக்கே தெரிய வருது. அருமை. எது கொடுத்தா என்ன, அது சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்பரியமா இருக்கும். அது மாதிரி அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணீங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக். தேங்க்யூ. வேற யாராவது பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா ஏற்படியா கோமதி மேடம்க்கு கொடுக்கலாம். கோமதி மேடம் நீங்க ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம் உங்க ஏற்புரைக்கு. ஓகே சார். நிறைய அன்புள்ளங்கள் வந்து கொஞ்சம் நம்ம சாதாரணமாக செஞ்சாலே ஸ்பெஷல் ஆக்கிடுறாங்க. நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அப்படியே ஒரு சின்ன குழந்தையாகி நிறைய சாக்லேட் கையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உண்மையிலே ரொம்ப எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க. இதுக்காகவாது சார் எப்போ டாபிக் கொடு பேசுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போ எனக்கு புதுசாக பரவாயில்ல. இந்த ரிட்டைர்மெண்ட்டில் கொஞ்சம் நான் நிறைய என்கேஜ் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டு கற்றுக்கிறது, கீபோர்ட் கற்றுக்கிறது, மன்றம் போகிறது. அதோட இப்போ இந்த நற்புலரி ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்துருச்சு. நற்புலரியில் என்ன வரும், அது நமக்கு இப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிற ஃபீட்பேக்கு சார் கொடுக்குற தலைப்பு ஒரு பக்கம் கொடுக்குதுன்னா ஃபீட்பேக் ஒரு பக்கம் கொடுக்குது. தேங்க்ஸ் அலாட். அது ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி 3வது ஒரு பெண்மணி அதான் நிறைய இருப்பாங்க. அவங்கள பத்தி நமக்கு தெரியாம இருக்குங்கிறது தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்க வந்து அதுல போய் வெக்ஸ் ஆகி விட்டுறாங்கன்னு. அதுக்கு ஒரே ஒண்ணுதான். இப்போ ஒரு சமீபத்துல ஒரு ஃபிலிம் பேராண்மைன்னு ஒரு ஃபிலிம் வந்தது. அந்த ஹீரோ வந்து அவரோட பெரிய ப்ராஜெக்ட் முடிப்பாரு. அதாவது இந்தியாவையே காப்பாத்துவார் அந்த ப்ராஜெக்ட். ஏவுகணை வந்து இந்தியா பக்கம் வராம அதோட டைரக்ஷனை மாத்தி, அப்போ அதுக்கு அடுத்த நாள் ஃபங்க்ஷன்ல ஆனா அவருடைய மேலதிகாரிக்கு தான் அந்த மெடலை குத்துவாங்க. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப நம்ம நினைப்போம் அந்த ஹீரோ ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பார்ல அப்படின்னு பார்த்தா அடுத்த செட்டுக்கான கமெண்டை கொடுத்துட்டு இருப்பாரு. ரொம்ப ரொம்ப நல்ல ஃபிலிம் பேராண்மை. அதை நம்ம வாழ்க்கையில நம்மளும் எடுத்துக்கணும். நம்ம முக்கியமா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏமாற்றம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் நடந்தது, நமக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்கணும். அது சரியா இல்லைன்னா அதை ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுல ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் அந்த ஏமாற்றம்ங்கிறது இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ என் பையனுக்கு அதை நான் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். என் பையன் இல்லை, என்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாமே என்னுடைய பாலாஜி தான். எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம மெயினாக சொல்றது, அந்த 10th 12th மார்க் குறைஞ்சிட்டா நீ வந்து கவலைப்பட்டுறாத, வேற முடிவுக்கு போயிடாத. ஒண்ணுமே படிக்காதவங்க தான் இப்போ டாப்ல வந்திருக்காங்க நிறைய பேரை எக்ஸாம்பிள் சொல்லி. பசங்களுக்கு முக்கியமா கொடுக்க சொல்றதே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. இப்போ என் பையன் கூட அத்லட்டா இருந்தா கூட அப்போ வந்து 1104 வாங்கணும். அப்போ படிப்புலையும் வர முடியும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் we have spent our time in extra curricular. அதுல நம்ம ஒண்ணுல நல்ல நேம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாற்றத்தை இப்ப நாம பெரியவங்களே இந்த எதிர்பார்த்து ஏமாந்து போறத 0% ஆக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பி. அதை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி எல்லாருடைய ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து ரொம்ப உற்சாகமா என்னை வந்து அப்படியே 65 16 ஆக்கிருது. தேங்க்ஸ் அலாட். வாழ்க வளமுடன்.
ரமேஷ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நன்றி சார். அருமையான ஒரு ஏற்புரை கொடுத்தீங்க. பேராண்மை படத்தில் மட்டும் இல்லை, நிறைய ரியல் லைஃப்பில் நம்மளுடைய ரெகுலர் வாழ்க்கையில் நமக்கான கிரெடிட்டை யாரும் பெரிய அளவில் விட்டு கொடுக்கறது இல்லை. நம்ம நேற்று பேசின மாதிரி அப்துல் கலாமுக்கு அவருடைய பாஸ் வந்து வெற்றியை இவர் கொடுத்து தோல்வி அவர் எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் கிடையாது. நிஜ வாழ்க்கையில் வேற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த நற்பலரில் இருக்கிற தளத்தில் இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள் நம்மெல்லாம் ஒரு 10% கடைபிடிக்க ஆரம்பித்தாலே ஒரு சமுதாயம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இன்று அருமையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்த கோமதி மேடம்க்கு நன்றி தெரிவித்து நற்பலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இன்கால் மெசேஜஸில் சேகர் நாமக்கல் இனிய நற்பலரி காலை வணக்கம், அருமையான கருத்து பரிமாற்றம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஜெகநாத் சார் எக்ஸலண்ட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. லாவண்யா மேடம் வெரி நைஸ் ஸ்பீச், தேங்க்யூ மேம், ஹாவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூன்னு கொடுத்துருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேடம் ஆசம் ப்ரெசன்டேஷன், வாழ்க வளமுடன் கொடுத்துருக்காங்க. செந்தில்குமார் சார் வந்து ஒரு எக்ஸலண்ட் செஷன் கொடுத்துருக்காங்க. அருணகிரி சார் குட் மார்னிங் நற்பலர், குட் மார்னிங் மேம் அப்படி கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி மேடம் எக்ஸலண்ட் செஷன் பை கோமதி மேம் வித் ஏ நைஸ் சாங் அப்படி கொடுத்துருக்காங்க. அருணகிரி சாருடைய ஃபீட்பேக்கா எக்ஸலண்ட் செஷன், சாங்ஸ் ஆர் வெரி குட், கன்கிராட்ஸ், வெரி ஃப்ளூயண்ட் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நேஷனல் ஃப்ரீடம் ரிலேட்டட், இன்ஸ்பைரிங் அகெயின், கன்கிராட்ஸ் மேடம் கொடுத்துருக்காங்க. அருணகிரி சார் வந்து ஹாவ்